ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த ஒரு புதிய ஒரு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 46வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் நாம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இந்த நாளில் நமக்கு இந்த நாளுக்குண்டான காரியம் எப்படியாய் முடியுமோ, என்ன நடக்குமோ என்று கவலையோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிறதான இன்னும் அநேக தேவைகளோடு, இந்த தேவைகள் இப்படி இவ்வளவு தேவையாக இருக்கிறது, என்னென்ன காரியத்தில் மனித உதவிகளாகட்டும் சரி, இன்னும் நம்முடைய பொருளாதாரமாகட்டும் சரி, அநேக தேவைகள் உண்டு, இது எப்படியாய் முடியுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா, சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா தேவைகளும், இந்த நாளில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ, இந்த நாளில் நமக்கு என்னென்ன பொருளாதார வகையிலும் இன்னும் நமக்கு எதிரிட்டு வருகிறதான எல்லா காரியங்களையும் குறித்து எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் தருகிற தேவனாய் இருக்கிறாருங்க. அவர் நமக்கு இந்த நாளில் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கையை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் நாம் அநேக இடத்துல நாம் வெட்கப்பட்டு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தலைகுனி வந்துடுமோ, ஒரு வெட்கம் அவமானம் வந்துவிடுமோ என்று நாம் அநேக ஏக்கங்களோடு கவலைகளோடு கூட இந்த நாளை துவங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளில் நீங்கள் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாருங்க. சங்கீதம் 46ல் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுகிறார், நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இதனால நம்ம ஒவ்வொருவரோடும் கூட, உங்களோடும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான ஒவ்வொருவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறாருங்க. எதை குறித்தும் இந்த நாளில் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அவருடைய கரம் கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறதுங்க. நம்முடைய வழிநடத்துகிறது நமக்கு தெரியாமையிலே கர்த்தர் நம்ம அருகாமையிலே, உங்கள் அண்டையிலும் என் அண்டையிலும், இன்னும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அண்டையிலும் அவர் நம்ம அருகாமையில் நின்று நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறாருங்க. எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கொண்டு செய்கிற காரியம் இந்த நாள் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு பயங்கரமான காரியமாக இருக்க போகிறது. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்குங்க. அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கூட ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் வேலைகளிலும் ஆண்டவரே அவர்கள் என்னென்ன இந்த நாளில் எதெல்லாம் கையிட்டு சொல்றாங்களோ ஆண்டவரே, எங்க போனாலும் வந்தாலும் போக்கில் வருத்தலும் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீங்க உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்துக்கள் சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க வாக்கு பண்ணின தேவன், நீர் வாக்கு மாறாத ஆண்டவரே, நீரே ஆளுக செய்யுங்க, கிரிய செய்யுங்க. ஒவ்வொருவரும் கூட கரம் பிடித்து வழிநடத்துன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுக செய்யுங்க, கிரிய செய்யுங்க. மீட்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த போகிறது. எதை குறித்தும் கவலை வேண்டாம்.